ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 கிலோ தக்காளி எடுத்துருக்குறேங்க. அதை வந்து சுடுதண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன். தோல் அப்படியே நல்லா வெந்துடுச்சுங்க. அந்த தோலை எடுத்துட்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உரிச்சா வந்துடும். இதையெல்லாம் மிக்சியில் போட்டு அடிக்கணுங்க. இந்த தக்காளியை பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும். ரொம்ப ஈஸி தாங்க. இந்த ஒரு தோலெல்லாம் எடுத்துட்டோம்னா மிக்சியில் போட்டு ஒரு 2 ஓட்டு, ரொம்ப நெகுன்னு அடிக்கக்கூடாதுங்க. ஒரு 2 ஓட்டு எடுத்தோம்னா போதும். இந்த மாதிரி உருகிச்சு எடுத்துக்கணுங்க. அப்புறம் இதுக்கு அரைக்கும் போது இது கூட வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போட்டு அரைச்சா போதுங்க. ரொம்ப லைட்டாக அரைச்சா போதும், ரொம்ப ரைஸெல்லாம் அரைக்க தேவையில்லை. அடுத்தது வந்துங்க 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட போடுறதுக்கு. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 10-15 புல் இருக்குங்க. பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடுகு வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. பொடி பண்ணி தாளிக்கும் போது போட்டுக்கலாம். சால்ட் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதுக்கு சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதுக்கு தேவையான பொருள் இனி எப்படி செய்யலாங்கிறத இதை அரைச்சிட்டு காட்டுறேன். வடக்கல் வச்சுட்டேங்க. காஞ்சிடுச்சு. எண்ணெய் வந்துங்க சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றுறேன். 100 மில்லி எண்ணெய் இருக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். காஞ்சிடுச்சுங்க. கடுகு போடுறேன். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. பூண்டு போடுறேன். பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்குறேங்க பொடியாக. பூண்டு கூடவே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பூண்டு நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு வந்து நான் உள்ளே கொட்டுறேன். தக்காளியை அரைச்சி வச்சது போட்டுங்க. இதுக்கு வந்து சால்ட்டு போடுறேன். கல்லுப்பு தாங்க போடுறேன். மிளகாத்தூள் போட்டு அரைச்சிருக்குது. இனி இது நல்லா வணங்கணுங்க. இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இந்த கடுகு வந்து நான் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போடணும். இது கொஞ்சம் நேரம் ஆகுங்க வணங்கிறதுக்கு. நல்லா வணங்கணும். நல்லா வணங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. இதில் வந்து புளி போடலிங்க. வெறும் தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தாலும் ஒரு மாத கணக்கில் வச்சுருக்கலாம். இதே வந்து நீங்கள் வெளியூருக்கெல்லாம் கொடுத்து விட்ற மாதிரி இருந்ததுன்னா, ஆப்பிள் தக்காளியாக இருந்ததுன்னா கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. இது வந்து நாட்டு தக்காளிங்கிறதுனால நான் புளி சேர்த்துல, வெறும் தக்காளி மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கிறேங்க. நீங்கள் வெளியில் எங்கேயாவது கொடுத்து விட்றதுனால கொடுத்து விடலாம். இது சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வேகணும். எல்லாத்துக்கும் கொதிச்சு வரணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. எல்லா பக்கம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இனி வந்து அந்த கடுகு பொடி நுணுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதையும் வந்து இதில் போட போகிறேன். போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடலாம். நல்லா மணமாக இருக்குங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது வெளியே இப்போ டூரெல்லாம் போனாலும் கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். கெட்டு போகாது. கைப்படாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க. சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். ஜம்முன்னு இருக்குங்க. இனி இது முடிஞ்சதுங்க. இனி இறக்கி வச்சிடலாம். நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.